அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அடுத்த 5 ஆண்டுகள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிற ஒரு அரசை நிறுவுவதற்காக இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உலகெங்கிலும் என் அன்பு சொந்தங்களே, மாறுதல் என்பதும் புரட்சி என்பதும் மன்னர்களாலோ மந்திரிகளாலோ முன்னெடுக்கப்பட்டது இல்லை. சாதாரண உழைக்கும் அடித்தட்டு மக்களால், எளிய மக்களால் முன்னெடுக்கப்பட்டதுதான், சாமானியர்களால் முன்னெடுக்கப்பட்டதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாறுதல்களை கொண்ட புரட்சியாக அமைந்திருக்கிறது. இங்கே புரட்சி என்ற சொல் ஒவ்வொரு தலைவருக்கு பேருக்கு பின்னாடியும் பட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புரட்சி என்றால் என்ன? ஒரு தலைகீழ் மாற்றம். இதுவரை இருக்கிற இந்த ஆட்சி முறை, இந்த அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறை, இந்த பசி, பஞ்சம், வறுமை, ஏழ்மை, இந்த சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வளச் சுரண்டல், வள கொள்ளை, இதெல்லாம் ஏதுமில்லாத ஒரு சமூகம் படைப்பது. அதற்காக போராடாமல் இருப்பது என்பது, இதை சகித்து சகித்து பழகி அடிமை உலகத்தில் எப்படி பிறக்கிறான்? அநீதியை எதற்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்ளுகிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளுகிறவன் அடிமையாகிறான். நாம் எல்லாவற்றையும் சகித்து சகித்து பழகிவிட்டோம். ஒரு நாட்டில் பெருமைமிக்க குடிகளுக்கு பெருமைமிக்க வாழ்வு என்பது கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வுதான் வாழ்க்கையாக இருக்க முடியும். ஒரு வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இப்படித்தான் வாழ்க்கை இருக்க முடியும். ஆனால் வேலையும் இல்லை, உழைப்பும் இல்லை, வருமானம் இல்லை, வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் இலவசம் 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 என்று கொடுத்தால் மக்கள் உழைப்பதையே மறந்து விடுவார்கள். வெனிசுலா என்ற ஒரு நாடு எண்ணெய் இலவசம், பணம் இலவசம், எல்லாம் இலவசம் இலவசம் என்று கொடுத்து மக்கள் மனத்திற்குள் நஞ்சை விதைத்து விட்டது. அதனால் அந்த நாடே இன்றைக்கு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் இப்படித்தான் உழைக்காமல் சோம்பி இருக்க வைத்து தன் நாட்டு குடிகளுக்கு இலவசம் கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த எனது சொந்தங்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது ஒரு நல்ல ஆட்சி முறையா, ஒரு நல்ல நிர்வாகமா, நாட்டையும் மக்களையும் நேசிக்கிற தலைவன் செய்கிற ஒரு ஆட்சியா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். மிக எளிமையாக, தூய்மையாக, ஊழல் லஞ்சமற்ற நேர்மையான ஆட்சியை நமது முன்னவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்கிறார். அவரும் அவர் மகனும் செல்கிறார்கள். சேலத்திற்கு வரும்போது தொடர் வண்டியில் அந்த பயணச்சீட்டு வழங்குவரை கூப்பிட்டு, இங்க வாங்க, என் மகனுக்கு ஒரு முழு பயணச்சீட்டு கொடுங்கள் என்கிறார். ஏனால் 18 வயது நிரம்பாதவர்களுக்கு அரை டிக்கெட்டு தான், அரை கட்டணம் தான். அந்த நேரத்தில் ஒரு நள்ளிரவில் அவரை எழுப்பி, நீங்கள் ஒரு முழு பயணச்சீட்டு கொடுங்க எனக்கு என்று கேட்கிறார். ஏன் என்று கேட்கிறார். என் மகன் சென்னையிலிருந்து நானும் என் மகனும் சேலத்துக்கு கோயம்புத்தூர் செல்கிறோம். இந்த சேலத்தை நெருங்குகிற போது என் மகனுக்கு
18 வயது முடிஞ்சு 19 வயது நடக்க தொடங்குகிறது. 18 வயது முழுமையடைந்து விட்டார். அதனாலே என் மகனுக்கு ஒரு முழு பயணச்சீட்டு கொடுங்கள், இதிலிருந்து அவர் அந்த பயணச்சீட்டில் பயணிப்பார் என்று கேட்கிறார். நீங்கள் இந்த செயலை பார்த்தால் இவர் என்ன பைத்தியமா என்று தோன்றும். யார் அவரை கேட்க போறது? ஒரு நாட்டின் முதலமைச்சர், அவருடைய மகன், நள்ளிரவு, ஏற்கனவே பயணச்சீட்டு எடுத்துட்டார். இப்ப முழு பயணச்சீட்டு முழு கட்டணம் செலுத்தி முழு பயணச்சீட்டுக்கான கட்டணம் செலுத்தி எடுக்கலவில்லை என்று யார் கேட்க போவது? ஆனால் அவன் மனச்சான்று கேட்கும். உண்மை நேர்மையுமாக தூய்மையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கேட்கும். அதனால் என்ன செய்யறார்? முழு பயணச்சீட்டை வாங்கி கொண்டு பயணிக்கிறார். அப்படி நேர்மையாக வாழ்ந்தவர்களுடைய நாடு இது. நம்முடைய தாத்தா காமராஜர் எவ்வளவு எளிமையும் நேர்மையாக வாழ்ந்தவர் என்பதை நீங்கள் வாசித்து அறிந்திருப்பீர்கள். ரேசன் அரிசியை சாப்பிட்ட ஒரு முதலமைச்சர் உண்டென்றால் அது அவர்தான். சாப்பாடை பரிமாறுகிற வைரவன் கேட்கிறார், ஐயா மூக்கு கிட்ட கொண்டு போக முடியலையே, நாத்தம் எடுக்குதே அந்த அரிசி. சனம் அதைத்தானே சாப்பிடுது, அப்ப நம்மளும் அதைத்தானே சாப்பிடணும் என்றது ரேசன் அரிசியை சாப்பிட்டவர். வாரத்துக்கு ஒரே ஒரு முட்டை தான் அசைவம். அதுவும் வேற யாராவது நண்பர்கள் வாங்கி வந்து அவருக்கு ஒரு முட்டை வைத்து விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் கிடையாது. எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். வெளியூர் செல்கிறார், தோலை துண்டு போட்டிருக்கிறார், எப்போதும் இடது பக்கம் போடுகிறவர். இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்குது, அதை தூக்கி வலது பக்கம் போட்டு விட்டார். எப்போதும் இந்த பக்கம் தானையா போடுவீர்கள், ஏன் துண்டை மாத்தி போட்டிருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல, போய் இந்த பக்கம் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கத்தான் துண்டை மாத்தி போட்டிருக்கேன். எப்படி வேலை செய்திருக்கிறார்கள் பாருங்கள். பாலமந்திருங்கிற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயாவுக்கு போத்துகிற சால்வை இருக்கு பாருங்க, மேலாடை, அதை கொண்டு வந்து மொத்தமா கொடுத்தா அந்த ஏழை பிள்ளைங்க சட்டை தச்சு போட்டுக்கிறோம். அதனால எல்லா ஊர்களையும் அவருக்கு கொடுக்கிற அந்த மேலாடையை சால்வையை மடிச்சு மடிச்சு அந்த அவர்கிட்ட வாங்கி வாங்கி கூட வர்ற உதவியாளர்கிட்ட, நீ இந்த ஏப்பா நல்ல ஜபமணின்னு அந்த ஐயா, ஜபமணி அந்த துண்டை எடுத்துக்கிட்டு போயிடாத, மடிச்சு வை, ஐயா வெளியூர் போயிருக்காங்க, துண்டோட வருவாங்க, நம்ம சட்டை தச்சு போட்டுக்கலான்னு பாலமந்திரில படிக்கிற பிள்ளைய ஆர்வமா காத்திருக்கும். துண்டை மடிச்சு வை, உனக்கு துண்டு வேணா நான் வேற வாங்கித்தாரேன், இதை அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும்னு மடிச்சு வைக்க சொல்லி தோல்ல போட்ட துண்டை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து தொண்டாற்றிய ஒரு தலைவன் நம்முடைய தாத்தன் காமராஜ்.